கொனிச்சிவா காய்ஸ், இன்னைக்கு தனியாக பேட்மிண்டன் ஆட போகிறோம். யாருமே கூப்பிட்டேன், யாருமே வரல. அதனால் தனியாக பேட்மிண்டன் கூப்பிட்டு வந்திருக்கேன். எப்படிடா தனியாக பேட்மிண்டன் ஆடணும்னு பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், ஆட போகிறது இல்லை. ஒரு 100 தடவை செவரில் அடித்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். 100 தடவையில் ஒரு தடவை விட்டால் கூட திரும்ப 100 வரைக்கும் போகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரிக் ஷாட்லாம் மைண்டில் வச்சுருக்கேன், அதெல்லாம் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி அதுவும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி லாஸ்ட் மேட்ச் வேறு. இந்தியா என்ன பேட்டிங் ஆட ஆரம்பிக்கல. நியூசிலாந்து 43rd ஓவரில் தான் இருக்குது. 170 ஓவர் தான் அடிச்சிருந்தாங்க. இந்தியா பேட்டிங் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வீட்டுக்கு போகணும், நான் பேட்டிங் பார்க்கணும். அதனால் அப்ராக்ஸாக ஒரு 20 to 30 மினிட்ஸ் இங்கே இருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி மேட்ச் பார்க்க வேண்டியதான். கொஞ்சம் ஜாகிங் போவோம். நீங்களும் எப்போயாவது பேட்மிண்டன் கோர்ட்டுக்கு தனியாக வர நிலைமை வந்துருச்சுன்னா அதை பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு 4-5 பண்ண நினைக்கிறேன், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி 100 பண்ணுங்கள். 100 ஒரு 3 செட் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனால் எனக்கே இதுதான் ஃபஸ்ட் டைமு பேட்மிண்டன் கோர்ட் தனியாக வர. நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நான் இந்த கோர்ட்டில் அடிச்சுட்டு அந்த கோர்ட்டில் நானே படிக்க போகிறேன். அப்படி தான் நானே தனியாக பேட்மிண்டன் விளையாட போகிறேன். இந்த கோர்ட்டில் நான் அடிச்சுட்டு அது ஒரு 10 டைம் ரேலி போகிற 10 ரேலி போகிற வரைக்கும் 10 டைம் நானே அடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேன். அது உண்மையிலே பாசிபிள்னு நினச்சேன். ஷூ வலுக்குதான் என்ன தெரியல, டைட் ஆகுது. ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன். உங்களுக்கு பாசிபிள் தான், எனக்கு பாசிபிள் தான். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரிக் ஷாட்ஸ் பண்ண போகிறோம். ட்ரிக் ஷாட்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட கோல் குறிப்பாக தடிக்கிறது. ஏதாவது பக்கெட் வச்சுப்போம், அந்த பக்கெட்டுக்குள்ளே போகணும். அதான் நம்ம ஏன் இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மளோட ஃபஸ்ட்டு கோல் என்னன்னா, அந்த கண்ணாடியில் ஏதாவது ஒரு கண்ணாடியை அடிக்கிறது. ஈஸி தான். 2000 years later.
நெக்ஸ்ட்டு செட்டில் தான் பண்ண போகிறேன். செட்டில் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லெவல் போகலாம். நெக்ஸ்ட் லெவலு அது லெவல்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஒரு ஷார்ட் ட்ரை பண்ண போகிறேன். அது பாருங்க. ரொம்ப நாள் ஷார்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த ஷார்ட் வரவே இருக்கும். இப்போ ஷார்ட் பண்ணுறேன். வீடியோ இல்லை. டே 1 ஆஃப் ட்ரைங் த பேக் ஹேண்ட் ஃபேக் ஷாட். இன்றைக்கி வரல. பண்ணாமல் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன். இன்றைக்கி வரல. நாளைக்கு தெரியும். நாளைக்கு தனியாக ஆகணும்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக அது ஒரு சீரியஸாக போகிறேன். நிச்சயமாக கற்றுப்பேன். கற்றுக்காம விட மாட்டேன். நெக்ஸ்ட்டு போவேன். மேட்ச் டைம் ஆச்சு பார்ப்போம். இன்னும் மேட்ச்சினுடைய ஒரு 2 ஓவர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னிங்ஸ் பிரேக் இருக்கும். இன்னிங்ஸ் பிரேக்ஸ்குள்ளே வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு தான் பார்க்கணும். இப்போ ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. அது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும்னு நினச்சேன். அதை யோசிச்சுருக்கேன். ரொம்ப நேரமாக அந்த பேக் ஹேண்டு ஃபேக் ஷாட்டே ட்ரை பண்ணிட்டுருந்தேன். இந்த நிறைய இதில் பார்த்துருக்கேன். பேட் எப்படி வச்சு பேட்டுக்கு மேலே இப்போ நிற்க வைப்பாங்க. நான் அது பண்ண போகிறேன். கரெக்டாக இல்லையான்னு தெரில. நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணிட்டேன். இல்லை, 1 நிமிஷம் கூட 10 செகண்ட் கூட இருக்குது. அது வரமாட்டேங்குது. வேறு என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறதுன்னு தெரில. இன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் வரணும். யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாதுங்க. நம்ம நண்பர் அவனும் வரல, இன்னொரு நண்பரும் வரல. யாரும் வராங்க. நான் தனியாக வந்தேன் இன்னைக்கு. நியூசிலாண்டு வந்து நான் வந்து 43 ஓவருக்கு வந்து பேட்ஸ்மேன் கோர்ட்டுக்கு வந்தேன். அவள் பவுலிங் போடுறதுக்கே 7 ஓவர் போடுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதை நான் குத்து சொன்னேன். ஆனால் 43 அப்போ 173 இருந்தாங்க. இப்போ 253 வந்துட்டாங்க. 253 வந்துட்டாங்க கைஸ். 253ல் 250 வந்துட்டாங்க.
250 வந்துட்டாங்க கைஸ். எவ்வளோ தெரியுமா? நான் வந்து 43rd ஓவர் பார்க்கும்போது 173 இருந்தாங்க. இப்போ 250 வந்துட்டாங்க. அப்போனா அப்போல்லாம் அடிக்க முடியாத 7 ஓவரில் 80 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அது முதல்லேருந்தே கொஞ்சம் ஹார்ட் அடிக்க ஆரம்பிச்சிருந்தா இவங்க முன்னே எடுத்துருக்கலாம். அதுக்கு நான் இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணுறேன். நியூசிலாண்டில் நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மேட்ச்சே முடிஞ்சிடுன்னு நினைக்கிறேன். வீட்டில் போய் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் நான் இங்கேயே வீடியோ நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இன்னிங்ஸ் பிரேக் அப்போ முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன். இல்லைனா பாய்.